சிவா, 2 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், காசி அமைந்திருக்கிற உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, 2 மாநிலங்களுக்குரிய தொடர்புகள், கலை, கலாச்சாரம், பண்பாட்டு ஒரு பரிமாற்றமாக இந்த நிகழ்வு நடக்குது. இந்திய மத்திய கல்வி அமைச்சகம் இதை ஒருங்கிணைச்சிருக்கிறது. சென்னையுடைய ஐஐடி, இந்து பனாரஸ் பல்கலைக்கழகம் இரண்டுமே இது ஒருங்கிணைத்திருக்காங்க. இந்த நிகழ்வை நிறைய பேர் ஆர்வம் காட்டியிருக்காங்க. சார் குறிப்பிட்டாங்க, லட்சக்கணக்கானவர்கள் விண்ணப்பித்து 80,000 பேர் தேர்வு எழுதி அதற்கு பிறகு ஒரு 1500 பேர் தான் போக முடியுது. அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 மக்களுக்கும் இடையிலான அந்த கலை கலாச்சார தொடர்புகள் இருக்குல்ல, நிறைய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடக்குதுங்க. ஆமாம், இதுக்கு சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அப்படின்னு ஒரு 150 குழுக்கள், ஒயிலாட்டம், மயிலாட்டம், அப்புறம் ட்ராமா ஆக்டிஸ்ட், அந்த மாதிரி 150 குழுக்கள் சேர்ந்து 1500 பேர் இந்த ஒரு 10 நாட்கள் அவங்க ஃபுல் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஊர் மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு ஊரோட நிகழ்ச்சி ஒன்று வச்சுன்னா அந்த அளவுக்கு பரிச்சயமாயும் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கிறதா போன முறையில் கண்டதான் இந்த முறையும் நமக்கு வந்து அதற்கான வரவேற்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டோட கலாச்சாரத்துக்கு உள்ள ஒரு பண்பை அங்கே கொண்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக 2 மொழிகளுக்குள்ள டிரான்சாக்ஷனும் சரி, ஒரு பற்றுதலும் வருவதற்கு அரிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், பழைய பாண்டிய காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ராமேஸ்வரம் அப்படின்றத காசி அப்படின்னு வந்துடும், காசின்னு வார்த்தை எடுத்தால் ராமேஸ்வரம் வந்துடும். ஸோ இந்த தொடர்புக்கு காரணமே இந்த கலையும் கலாச்சாரம் பண்பாடு கலந்து வாழ்ந்தது மட்டும்தான் முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் நிறைய சிற்பேடுகளை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தமிழ் சார்ந்து நிறைய இருக்கும், தமிழ் மன்னர்களுடைய சார்ந்த சிற்பங்கள் நிறைய இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கான பிரதிபலிப்பு நிறைய மாவட்டங்களில் இருக்கிற கோயில்களில் இருக்கும். ஸோ இந்த கலையும் பண்பாடுக்கும் கலாச்சாரத்திற்கும் சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மோடிஜி கவர்மெண்ட் கொடுத்ததுனால யோகி ஆதித்யநாதோட முழு சப்போர்ட்டும், நம்மளுடைய பாஜக அரசாங்கம் மினிஸ்டர் முருகன்லேருந்து எல்லோரும் அங்கே இருக்காங்க. எல்லாரும் எடுத்த முயற்சி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இன்னும் ஒரு காலத்தில் இது ரொம்ப அதிகமாகும், 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிடுறோம். இன்னும் ஒரு காலத்து 10 லட்சம் பேருக்கு அப்ளை பண்ணால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது. நிறைய பேர் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு வரல அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி இந்த கலையும் கலாச்சாரம் இணைந்து வாழ்வதற்கு அதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு இந்த வரலாற்று ரீதியாகவும் பார்க்குறப்ப இப்போ காசிக்கு ஒரு புனித பயணம்னா ராமேஸ்வரத்துக்கும் போகணும், காசி ராமேஸ்வரம் புனித பயணம் போனால் ஒரு பெரிய நிறைவு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தொடர்பு படுத்தி ஆன்மீக ரீதியாகவும் இதோட ரொம்ப ஒரு அடித்தளமாகவும் இது இருக்குது. இல்லை, எல்லாருக்குமே இந்துத்துவத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களில் வந்து ராமேஸ்வரம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டா கூட காசிக்கு போகணும் அடுத்துன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் எல்லாருடைய அதே மாதிரி காசிக்கு போயிட்டாங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். அதுக்கு ஏற்ற கோயில்கள் நிறைய இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயில் இங்கே இருக்குது. இங்கே நிறைய கோயில்களை பார்த்தீங்கன்னா அதோட பிரதிபலிப்போட காசி விஸ்வநாதர் கோயில்கள், இந்த கலாச்சாரமும் கலந்த அந்த கோயில்கள் இங்கேயும் இருக்குது. காரணம் அது வந்து ஆன்மீகம் மட்டுமல்லாது ஒரு புரிதல், கலையோடு சேர்ந்த ஒரு புரிதல் ஒன்று உண்டு. நீங்கள் அது வந்து பரதநாட்டியமாக இருக்கலாம், மற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் ஆகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப பிரபலமாக இருக்கும். இங்கே இருக்கிற பல சமூக அமைப்புகள் அங்கே மண்டபம் இருக்குது. செட்டியார் மண்டபம், நாடார் மண்டபம் நிறைய இருக்குது. அதில் கூட ஒரு இடத்த ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு புதுப்பிச்சு கட்டி திறந்திருக்காங்க. ஜங்கம்பர்ன்றவங்களுக்கு அங்கே இருக்க ஒரு சந்திரசேகர சுவாமிகள் வந்து அது மோடிஜி கூட அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு இங்கே வந்து அந்த மக்கள் நிறைய பேர் இருக்கார். பண்டாரம்ன்றவங்க அவங்க இங்கேயும் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டிலே இருக்காங்க. பண்டாரம், வீரசைவர், ஜங்கமர்ன்ற ஒரு நிறைய குரூப்புகள் இருக்குது. இந்த பண்பாடும் கலாச்சாரமும் அங்கேயும் இருக்குது. அங்கே அவங்களுக்கெல்லாம் தனியாக மண்டபம் இருக்குது. அவங்க அதில் வந்து இங்கேருந்து போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய சலுகைகள்லாம் செய்கிறாங்க. அது நம்ம பார்த்துருப்போம். நம்ம கும்பகோணம் நிறைய இடங்களில் போனீங்கன்னா செட்டியார் மண்டபம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சமூகங்களுக்கு நிறைய இருக்குது. அது காசியிலும் இருக்குது என்பதற்கு என்ன காரணம்னா, இந்த கலாச்சாரம் பண்பாடும் 1000 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே அது இருக்குது. சிவா, அப்போ நீங்கள் இந்த ஆன்மீக ரீதியாகவும் பார்க்குறப்ப மிக மிக இந்து சமய ஆன்மீக நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான 2 புனித நகரங்களாக காசியையும் ராமேஸ்வரத்தையும் சொல்லுவாங்க. அதே போல் தென்காசியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பராக்கிரம பாண்டியனே கட்டமைக்கிறாரு. அதுலேயும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆலயம் ஏதாவது ஒரு சேதமாக எதுவும் ஏற்பட்டால் இந்த பணிகளை ஒருத்தர் வந்து செய்வாங்க. ஆனால் இதற்கு அந்த பணிகளை செய்கிறவங்களுடைய பாதத்தை நான் என் காலில் தாங்குறேன் அப்படின்னு அப்போவே அவர் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா ஆன்மீகத்துக்கு தமிழ் மன்னர்கள் கொடுத்த முக்கியத்துவம் அதுலேருந்து தெரியுது. இல்லை, உண்மை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து கலைக்கும் கலாச்சாரக்கும் ஆன்மீகத்துக்கும் மிக சிறந்த நாடு. நீங்கள் உதாரணத்துக்கு கும்பகோணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற கோயில்களை பார்த்துருப்பீங்க. 1000 இல்லை, அது லட்சத்தை தாண்டும். காஞ்சிபுரத்தை எடுத்திங்கன்னா அது லட்சத்தை தாண்டும். காஞ்சிபுரத்தை சுற்றி நீங்கள் அங்கேயும் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. ஆனால் நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது ஏன் காசி விஸ்வநாதர்னு பேர் வந்ததுன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கும்.
நிச்சயமாக அது வந்து வாரணாசியோட தொடர்பு இருக்கும். நீங்கள் தொடர்பு இல்லாமல் சாதாரணமாக வந்து இந்தாங்க இந்த சாமியோட பேர் காசி விஸ்வநாதன்ட்டு நிச்சயமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அங்கே ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிருப்போம், அது இந்த இடத்துல கிடச்சிருக்கும். இல்லை ஏதோ ஒன்று இது நடந்திருக்கும், அதுக்கான பரிகாரம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாமே அந்த காலத்திலேருந்து பல நூறாண்டுகளுக்கு முன்னாடியே இருந்து வாரணாசியோட தொடர்புள்ள கோயில். அதே மாதிரி நார்த்து சைடில் நம்ம எடுத்தோன்னா வாரணாசி, ஏன்னா நம்மளோட புனிதத்தனமான இடம்ன்றதுனால அது வந்து இங்கே எப்படி ஆன்மீகத்துக்கு இது புனிதமாக இருக்கோ அதே போல் தான் அங்கேயும் புனிதமாக இருக்குது. அதை இந்த அரசாங்கம் வந்து இங்கே எவ்வளோ கட்டமைச்சிருக்கணும். இதே மாதிரி ஒரு யோகி பார்த்தீங்கன்னா தான் சென்னையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம கிடைச்சிருந்தா ஒரு முதலமைச்சராக வாரணாசி மாதிரி ஒரு காஞ்சிபுரமும் கும்பகோணமும் எல்லாமே மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்கிறது தான் இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட வேலையாக இருக்குது. இந்த விஷயங்களும் இப்போ இந்த காசி சங்கத்தை பற்றி பேசுகிறப்ப காசிங்கிறது ஒரு சமஸ்கிருதத்துக்கான ஒரு அடையாளம், அது ஒரு சமஸ்கிருதத்துக்கான ஒரு பீடமாக இருக்குது. ஏன் அது அங்கே தான் நடத்தணுமா? காசி தமிழ் சங்கம்னு அங்கே தான் நடத்தணுமா? அது சமஸ்கிருதத்தை மறைமுகமாக தூக்கி பிடிக்கிற வேலை, இது தமிழுக்காக அவங்க பண்ணலை அப்படிங்கிற சில விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்லை, இவங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதை கேட்டாலும் சமஸ்கிருதம் இல்லை ஹிந்தி அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அதை வந்து முழகடிக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப பாப்புலராகவும் ஃபேமஸாக வந்துட்டுருக்கு. ஒரு தமிழோட கலாச்சாரமாக கொண்டு போய் நம்ம வந்து நார்த் இந்தியாவில் கொண்டு போய் வாரணாசியில் கொண்டு போய் நிலைநிறுத்துறாங்கன்னு வரும்போது அதை எப்படியெல்லாம் பிரேக் பண்ணுறது? அதுக்கு வேண்டிய இதை சொல்லி அதை சொல்லி ஏதாச்சும், ஆனால் அதுக்கு எதற்கும் இவங்களுக்கான அந்த துப்பு கிடையாது, அது சரியான வேலை இதுவும் கிடையாது. இதே குறை சொல்கிறது என்பது இவங்களுக்கு எப்பயுமே யூஸ்வலாக நடக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கிறத இவங்களால பராமரிக்கவும் தெரியாது. இது வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு இவங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும், இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் ஆபத்தாக முடியும். இந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரமும் ஆன்மீகமும் ஒன்றாக வளர்ந்தால் அது திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஆபத்தாக முடிகிறதுன்றது மாற்றமே கிடையாது. அதற்கு இவங்க இதெல்லாம் பூசி முழுகிற வேலைலாம் செய்வாங்க, இது நடக்கல, அது தப்பு, இது அதுன்ட்டு. ஆனால் அது மாதிரி சமஸ்கிருதம் வளர்க்கறதுக்கெல்லாம் அவங்களை கூப்பிட்டு தமிழ் வளர்க்குறதுக்கு தான் அங்கே கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் தமிழ் கலாச்சாரத்தை அங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க, அங்கே கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்துகிறோம். நம்ம ஆட்கள் அங்கேருந்து இங்கே நடத்துறல, இங்கேருந்து அங்கே போய் நடத்துறதுக்கு காரணம் மோடிஜியோட தமிழ் வளர்ப்புக்கு அவர் எவ்வளோ ஆர்வம் காட்டுறாரு என்பதுக்கு இது ஒரு உதாரணம். இல்லைன்னா வேறு எந்த கவர்மெண்ட் அது மாதிரி செய்யலையே. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது, என்ன முயற்சி எடுத்தாங்க? காங்கிரஸ் முதல்ல வந்து இங்கேருந்து போகிறவங்களாம் ஹிந்தி தெரியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அது இவங்க அப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது அப்படியே உள்டாவாயிடுச்சு. நம்ம இதில் பார்த்திங்கன்னா மோடிஜி எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் தமிழை பற்றி பேசுகிறதோ, தமிழோட கலாச்சாரத்தை பறைசாற்றுறதோ, உதாரணத்துக்கு வேலு நாச்சியார் அவர்கள், பாரதியார் அவர்கள், இந்த மாதிரி இருக்கிற புலவர்களோட பாடல்களை முன்னிறுத்தி வரிகளை முன்னிறுத்தி தான் அவர் பேசியிருக்கார். இதில் இவங்கள பேசிட சொல்லுங்களேன். ஒரு பாரதியார் பாட்டை ஒன்று பாடிட சொல்லுங்கள் நம்ம முதல்வரை, இல்லை யாராச்சும் முன்னிறுத்தி பேச சொல்லுங்கள், பேச மாட்டாங்க. ஏன்னா தமிழை பொறுத்தவரை இவங்களுக்கு தான் அது சொந்தம்னு வச்சுருக்காங்க. கலைஞர் குடும்பத்துக்கு தான் தமிழ் சொந்தம், பெரியார் குடும்பம் தான் தமிழ் சொந்தம், தமிழ் வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்றது இவங்களோட பிரச்சனை. அதாவது அதுக்கு எதிராக என்ன சொல்லணும்? இது சமஸ்கிருதம், இது ஹிந்தி திணிப்பு, இது அப்படின்னு சொன்னால் இது அப்படியே கொஞ்சம் பின்தங்கி வைக்கலாம். ஏன்னா ஆளுநர் கூட சில நாட்கள் முன்னாடி இங்கே தமிழ் ஜனத்திற்கு ஒரு பிரத்யேக நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. தமிழ்னு சொல்கிறவங்க தமிழுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை அப்படின்னு ஒரு நிச்சயமாக கிடையாது. அது இப்போ இல்லை சார். நம்ம பார்த்துட்டு இருக்க இப்போ அவங்களோட ஆட்சி 77 வந்ததுக்கப்புறம் அண்ணாக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் என்ன வளர்த்தாங்கன்னு நீங்கள் பாருங்கள். எத்தனை முறை ஆட்சி வந்திருக்காங்க. தமிழுக்கோ தான் இவங்க அதிகமாக பேசுகிறதே தமிழ் பற்று தான். இவங்களோட பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களோட பேர்கள் எல்லாமே வச்சிருப்பாங்களே தவிர இவங்களுக்கு தமிழ் ஒழுங்காக கற்றுக்கணும். அவங்க பிள்ளைங்களாம் கான்வென்ட்டில் படிப்பாங்க. இதெல்லாம் வழக்கம் நம்ம பார்க்குற அரசியல். ஆனால் இவங்க பொதுமறையாக தமிழை வளர்த்ததே கிடையாது. தமிழ் வளர்ப்பதற்கு என்னன்ற எந்த முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுத்தது கிடையாது. கலையை வளர்ப்பது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இத்தனை கோயில்கள் இருக்குது. இந்த கோயில்களுக்கு எவ்வளோ கலாச்சாரத்தோடு அன்றைக்கி மன்னர்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த மன்னர்களுக்கான அங்கீகாரம் என்ன? ராஜராஜ சோழனுக்கு இன்றைக்கி எங்கே கோயில் இருக்கா? அவருக்கு ஒரு அங்கீகாரம் அங்கே இருக்குது? எதுவுமே கிடையாது. காரணம் அதை அங்கீகரித்து இவங்க வளர்த்தாங்கன்னா கலாச்சாரமும் ஆன்மீகமும் ஒன்றாக வளர்ந்து விடும்ன்ற பயம் இவங்களுக்கு. ஏன்னா ராஜராஜ சோழனை சொல்கிறப்ப நான் அதிவீர பராக்கிரம பாண்டியன் வந்து அந்த கோயிலை எடுத்து செய்கிறவங்களுடைய பாதத்தையும் என் காலில் தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் ஒரு பேர், சிவனுடைய பாதங்களை தாங்கிய ஒன்று அந்த பேர். அவர் ஒரு கவிநாடு கண்மாயின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் இருக்குது. அதனுடைய அதை சரி பண்ணுறவங்களுக்கு இதை யார் பராமரிக்கிறாங்களோ அவர்களுடைய காலில் பட்டிருக்கிற மண்ணை என் தலையில் தாங்குவேன் அப்படின்னு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே ஆன்மீகம் விவசாயம் எல்லாத்திற்கும் நீர்ப்பாசனத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த தமிழ் மன்னர்கள் அவர்கள் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பேசப்படலை, இருட்டடிப்பு செய்யப்படுறாங்கன்னு அடையாளம் தெரியறதில்லை, அடையாளம் தெரியப்படுத்துறது இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இவங்க மன்னர் காலத்துக்கே போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா திராவிட கட்சி அதை என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப பிற்போக்குவாதிகள், எல்லா மன்னர்களுமே தமிழ் மன்னர்கள்லாம் பிற்போக்குவாதிகள்னு சொல்கிற விமர்சனத்தையும் சொல்கிறாங்க. அவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்கன்னா நினச்சி பாருங்கள். இதே வெளிநாடுகளில் இந்த மாதிரி சொல்கிறவங்கள விட்டு வைப்பாங்களா?
நினச்சி பாருங்க, அவங்களுக்கு என்ன மக்கள் மரியாதை கொடுப்பாங்க? இங்கே மட்டும்தான் அப்படி நடக்கும். ஏன்னா இங்கே இவங்க ஒரு கட்டமைப்பு ஒரு 30-40 வருஷமாக வளர்த்துக்கிட்டாங்க. இப்படி இருந்தால் அதை தான் அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வரணும், வேற எதுவும் சிந்திச்சிடக்கூடாது. சிந்திச்சா போயிடும். சிவா, இப்போ மக்களோட இந்த ஆர்வம் காசி தமிழ் சங்கத்தை பொறுத்த வரைக்கும், காசி தமிழ் சங்கத்தின் மூலமாக இந்திய கல்வி அமைச்சகம் சொல்கிற செய்தி நிறைவு கருத்தோட அதுதான் தமிழை பற்றி, தமிழ் சங்கத்தை வளர்ப்பதற்காகவும் அதே நேரத்தில் இந்த தமிழ் இலக்கியத்தை வளர்ப்பதற்காகவும் நம்மளோட கல்வி அமைச்சகம் எடுத்திருக்கிற முயற்சி. அதில் அவங்க வெற்றியும் கண்டிருக்காங்க. பேஸாக ஆரம்பித்து இந்த 4 வருஷம் நடந்திருக்காங்க, இதில் வெற்றி கண்டிருக்காங்க. வெற்றி கலந்து இவ்வளோ கூட்டம் உள்ள வருது, இவ்வளோ இன்னும் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் ஒரு புரிதலும் உணர்வும் இன்னும் அதிகமாகும் நாட்டில். தமிழ் உணர்வு சும்மா நம்ம தமிழ் அப்படின்னு சொல்கிறத மட்டும் நிறுத்தாமல் அந்த உணர்வுகள், தமிழன் வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும். முதல்ல தமிழனே வாழ்கிறதில்ல, முதல்ல வெளிநாடுகளுக்கு போகிற வெளியில் இருக்கிற தமிழர்கள் வாழ விடுறதுக்கு இல்லை. அதற்கு இந்த அமைச்சகம் எடுத்திருக்கிற இந்த ஒரு முயற்சி வாரணாசி மட்டும் இல்லாமல் இந்திய முழுக்க ஒவ்வொரு விஷயம் நடக்கும் என்பது நாங்கள் ரொம்ப பூர்வமாக நம்புகிறோம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.